குட்டி குட்டி சீவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் கதை சொல்லும் கருவி. நம்ம தினமும் கதைகள் கேட்கலாம். முதல்ல நம்ம கேட்க போகிற கதைகள் என்னென்னா பஞ்சதந்திர கதைகள். முதல்ல பஞ்சதந்திர கதைகள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி காலத்தில், ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மகிழரோப்பியா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சாம். அந்த ஊரை அமரசக்தி அப்படின்னு பேர் வச்ச ஒரு பெரிய அரசன் வந்து ஆட்சி செஞ்சானாம். அவன் ரொம்ப 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 நல்லவனாம். ரொம்ப தைரியசாலி, ரொம்ப அறிவாளி, ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சான். ஆனால் கூட அவர் ரொம்ப சோகமாக இருந்தாராம். அதை பார்த்து அங்கே அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமை அமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அதாவது லீடர் மாதிரி. அதில் ஒருத்தர் அந்த லீடர் மாதிரி இருக்கார்ல, அந்த அமைச்சரோட பேர் சுதர்சனர். அவர் என்ன பண்ணாரா, அடாடா நம்ம ராஜா ஏன் இவ்வளோ கவலையாக இருக்காரு, நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் ராஜாட்ட கேட்குறாரு. ராஜா ராஜா நீங்கள் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க? உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, அப்புறமும் ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ராஜா சொன்னாராம், அமைச்சரே உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு 3 பையன் இருக்கான். ஆனால் கூட 3 பேருக்கும் அறிவே இல்லை. எனக்கு அப்புறம் இந்த நாட்டை இவங்க தானே ஆட்சி செய்யணும். இவங்களுக்கு அறிவே இல்லைன்னா எப்படி ஆட்சி செய்வாங்க? இவங்கள்ட்ட வீரம் இல்லை, அறிவில்லை. நம்ம நாட்டில் எவ்வளோ அறிவாளிகள் இருக்காங்க, ஆனால் யாராலையுமே என் பசங்களுக்கு நல்ல வழி காட்டவே முடியல. நான் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால தான் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட சுதர்சனர், இவ்வளோதானா, நீங்கள் கவலையை விடுங்க, நம்ம ஊரில் விஷ்ணு சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம தம்பிங்களை விடலாம், இளவரசர்களை. அவர் நல்லபடியாக அவங்கள வந்து தேத்தி கொண்டு வந்துடுவார், எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, அப்போ உடனே வந்து அவங்கள வந்து ஆசிரியராக அப்பாயிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாராம். இவரும் அதே மாதிரி செஞ்சிட்டாரு. இவங்க 3 பேரும் அந்த ஆசிரியரோட வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை, கவனிக்கவே இல்லை, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதை பார்த்துட்டு அந்த ஆசிரியர் விஷ்ணு சர்மா இருக்கார்ல, அவர் யோசிச்சாராம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம்தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிதான். யாராக இருந்தாலும் கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு நம்ம கதையாகவே சொல்லலாம். கதைகளை சொல்லி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வத்தை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நம்ம பாடங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அதுக்கப்புறம் தான் சொல்ல போகிற கதைகள் ஏற்கனவே கேட்ட கதைகளாக இருந்தால் போர் அடிக்கும்ல, அதனால புது புது கதைகளாக சொல்லணுன்றதுக்காக, ஆனால் அதில் ஆழமான கருத்துக்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண் முன்னாடி இருக்கிற மரம், செடி, விலங்குகள் அந்த மாதிரி எல்லாத்தையும் தன் கதைகளுக்கு பயன்படுத்தி உள்ள ஆழமான கருத்துக்களை வச்சு அந்த 3 இளவரசர்களுக்கும் சொல்லி கொடுத்தாராம். அந்த கதைகளை கேட்டு 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 வந்த இளவரசர்கள் 6 மாதத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்களாம். பெரிய அறிவாளியா, ரொம்ப தைரியசாலியா, ரொம்ப ரொம்ப வீரமானவர்களா, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாங்களாம். அவங்களுக்கே அப்படின்னா ஏற்கனவே நீங்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள். அப்போ இந்த மாதிரி கதைகளெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க, சரியா? அதனால நம்மளும் இதைத்தான் பஞ்சதந்திர கதைகள்னு சொல்லுவோம்.
அப்போ நம்மளும் தினமும் ஒரு பஞ்சதந்திர கதைகள் கேட்போமா?